தோழர் ரஹ்மானே, இனிய காலை வணக்கம். இன்றைய திருக்குறள் சிந்தனை, கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். அதாவது ஒருத்தர் உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு துன்பம் இருந்தாலும் சரி, உங்களை எவ்வளவு கேவலமாக நினைச்சாலும், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, அந்த அந்த அசிங்கப்படுத்தினவங்க, உங்களை கேவலப்படுத்தினவங்க, உங்களை துன்பப்படுத்தினவங்க வந்து உங்களுக்கு ஒரு சிறிய உதவி, ஒரே ஒரு உதவி, அது எந்த வகையிலாவது இருக்கலாம், அந்த சிறிய உதவி அதை நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா, அந்த சிறிய உதவியை நினச்சி அவர் செய்த அத்தனை தவறையும் நீ மன்னிச்சிடணும், மறந்துடணும். அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கேடும். அந்த அவர் செய்த ஒரு உதவி வந்து அந்த எல்லா தீமையை வந்து மறைச்சிட்டு அவரை வந்து மன்னிக்க சொல்கிறாரு. அந்த எல்லா தீமையும் மன்னிச்சிரு, ஏன்னா அவர் செய்த அந்த ஒரு நன்மைக்காக அப்படின்ட்டு. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு யார் யாரோ எவ்வளவோ துன்பங்கள் கொடுப்பாங்க. நமக்கு வேண்டியவங்களே, நமக்கு உதவி செஞ்சவங்களே நமக்கு துன்பம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களே ஒரு காலத்தில் நமக்கு எதிரியாக வரும் பொழுது அதை நம்மளால் தாங்க முடியாது. நம்ம வெறுப்புணர்வோடு இருப்போம். அந்த வேண்டா வெறுப்புணர்வெலாம் வெறுத்துட்டு அதை ஒதுக்கிட்டு ஒரு நல்ல தூய்மையான மனதுடன் பெருந்தன்மையாக, அந்த பெருந்தன்மையுடன் ஒரு மிகப்பெரிய ஆளாக நீங்கள் நினச்சி அவங்கள மறக்க வேணாம், மன்னிச்சிருங்க. மன்னிக்க வேண்டாம், மறந்துடுங்க. அந்த அவங்க செய்த தவறை வந்து மன்னிக்க வேண்டாம், மறந்துடுங்க. திணை துணையாய் நன்றி செய்யணும், பனை துணையாய் கொள்வர் பயன் தெரிவார். அந்த சிறிய நன்மை தான் நம்ம பெரிய அளவை கருதணும். கொன்றென்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கேடும். அந்த சிறிய உதவினால, ஒரு உதவினால அவர் செய்த எல்லாத்துக்கும் போது நம்ம மறக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.